மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் சிதம்பரம் மேலரத வீதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். அம்மா இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது. இவை பிஜேபி கண்டு பயப்பட சொல்றீங்க, நீ வேணா பயப்படலாம். ஏன்னா கொள்ளையடிச்சு வச்சு பணத்தை காட்டணும்ல, அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் எம்பியில உங்களுக்கு வலிமை வேணும் வலிமை வேணும் கத்திட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில் முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு நாடகம், ஆட்சியில் இல்லாத போது ஒரு நாடகம். அப்படி ரெட்டை வேடம் போடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது. இவை பிஜேபி கண்டு பயப்பட சொல்றீங்க. 2031 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சிட்டீங்கன்னு கேட்டாரு. இது எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் நடுக்கிற? ஒரு முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கிற கேள்வியா? அப்படின்னா பயம் வந்துட்டு இல்ல, அண்ணா திமுக கண்டு பயம் வந்துட்டுதா இல்லையா சொல்லுங்க. இல்லைன்னா சட்டமன்றத்திலேயே அந்த கேள்வி கேட்பாரா இன்றைய முதலமைச்சர்? ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். ஆட்சி அமைப்போம் தனி பெருமையோடு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், மத்தியில எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்க. தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அதாவது மத்தியில 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அதுல பாத்தீங்கன்னா பிபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த அமைச்சரில் இடம்பெற்றிருந்தீங்க. ஐஜே குஜரால் அவருடைய அமைச்சர்களை இடம்பெற்றிருந்தீங்க. அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வீரவசனம் பேசுறார். மத்தியிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று 1999 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே. இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டது. அப்பெல்லாம் நிதி கேட்டு பெறல, அப்பெல்லாம் திட்டங்களை கேட்டு பெறல. அப்போ ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவைப்பட்டது திமுக குடும்பத்துக்கு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எல்லா கட்சியிலையும் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்தியில இன்றைய தினம் வேண்டும் என்றே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அன்றாட பேசுகின்ற ஒரு பொருளாக்கி என்ன நியாயம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். நீ உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றுகின்ற பொழுது தேவையான திட்டங்களை நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரே கட்சி திமுக கட்சி, திரு கருணாநிதி குடும்பம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த பகுதியெல்லாம் இப்ப நடக்கிற தேர்தல் மத்தியில ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம், மாநிலத்தில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம். நீங்களே சொல்லுங்க, மாநிலத்துக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலா? மக்கள் சொல்லுங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இப்ப என்ன பேசுறாரு? பாரதிய ஜனதா பத்தி பேசிட்டு, பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி
அதற்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு நீ பிஜேபி பேசிட்டு இருக்கிற? அதிமுக தானே ஆட்சிக்கு வருது. எங்களை பத்தி பேசினா பரவாயில்ல, பிஜேபி பத்தி பேசி மக்களை குழப்பி சந்தடி சாக்குல மக்களுடைய வாக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். ஏங்க, ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க, இது கூட தெரியாதா? மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலின். ஏன்னா எங்க மேல குறை சொல்ல முடியாது, அதிமுக மீது குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 2011 2021 வரைக்கும் நிறைவான ஆட்சியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்க வேணாலும் போய் பாருங்க. 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று மக்களை கேட்டுப்பார். எந்த இடத்துல கேட்டாலும் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் 2021 2025 30 வரை 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி என்று கேளுங்கள். மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்படும் என்று மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.